சாதி உருவாவதற்கு முன்பு தமிழகம் வேறு ஒன்றாக இருந்தது. உறவுமுறை, வணிகம் மற்றும் நிலத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு சமூகம். குலதெய்வம், குடும்ப தெய்வங்கள், புனிதக் காடுகள், சமூக அடுக்கினால் அல்லாமல் மண்ணோடு வேரூன்றிய ஆன்மீகத் தொடர்பு. அவர்களது புலவர்கள் பிறப்பு அடிப்படையிலான படிநிலையைப் பற்றி அல்லாமல் காதல், இயற்கை மற்றும் வீரம், அதாவது மனதின் உணர்வுகளைப் பற்றி எழுதினார்கள். பிறகு சாஸ்திரங்கள் வந்தன, வேதங்கள், மனுஸ்மிருதி. அவை இந்த நிலத்திற்கு ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்தின. சில மனிதர்கள் உயர்ந்தவர்களாகப் பிறக்கிறார்கள், மற்றவர்கள் சேவை செய்ய மட்டுமே பிறந்தவர்கள் என்ற கருத்து. ஆங்கிலேயர்கள் அதை சட்டமாக்கினார்கள். அவர்கள் நெகிழ்வான அடையாளங்களை இறுக்கமான சட்டமாக மாற்றினார்கள். அது நிலையானது மற்றும் மாற்ற முடியாதது என்று தோன்றச் செய்தார்கள். சாதி என்பது பழங்கால தமிழ் மரபு அல்ல, அது திணிக்கப்பட்டது. எது திணிக்கப்பட்டதோ அதை அகற்ற முடியும். அடுத்து நாம் கேட்கிறோம், இந்தச் சட்டங்களை எழுதியது யார்? ஏன்? மூவ் நோப் 3க்காக காத்திருங்கள்.